வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். சார், முதல்ல லாஸ்ட் வீக் எப்படி இருந்தது கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும்? கடந்த வாரம் அதனுடைய போக்கு எப்படி இருந்ததுன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கடந்த வாரம் முக்கியமாக தங்கத்தின் விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஏறி $1669 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சு. எதனால ஏறுச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, தங்கம் ஏறினாலும் வெள்ளி ஏறல. இருந்தாலும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அளவில் முக்கியமாக அமெரிக்காவோட பங்குச்சந்தை வீழ்ச்சி காணப்பட்டதுனால அதுல இருக்கக்கூடிய முதலீடுகள் தங்கத்துக்கு டைவர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியா இருக்கு. வெள்ளி எதனால அந்த அளவுக்கு ஏறல, தங்கத்தை மட்டும் போக்கஸ் பண்ணதுனால வெள்ளி ஏறல. அதே மாதிரி கச்சா எண்ணெயை பொறுத்தவரையில மறுபடியும் மீண்டும் ஏறி இருக்கு. கேஸ், இயற்கை எரிவாயு அதிகமாகவே ஏறி இருக்கு. ஏன்னா நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம், எங்க எல்லா மேல்நாடு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் அமெரிக்காவில் பார்த்தோம்னா பெரிய அளவில் பனி மூட்டம் இருந்துட்டு இருக்கிறதுனால தேவைப்பாடுகள், இயற்கை எரிவாயு தேவைப்பாடுகள் அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இயற்கை எரிவாயு பெரிய அளவில் ஷூட்டப் ஆயிருக்கு. பேஸ் மெட்டல்ஸ் பொறுத்தவரையில் பெரிய அளவில் ஏறலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அளவில் பங்குச்சந்தை ஓரளவுக்கு வீழ்ச்சியை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் $160 பில்லியன் பக்கம் பங்குச்சந்தை நஷ்டத்தை கொடுத்திருக்கு சென்ற வாரம் மட்டும் உலக அளவில். இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனை அடுத்து உற்பத்திகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. முக்கியமாக சைனாவோட பொருளாதாரம் சரியாக இல்லை, ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியானதும் ஆட்டோமேட்டிக்கா பேஸ் மெட்டல்ஸ் அடிப்படை உலோகங்களுக்கான தேவைப்பாடுகள் குறைஞ்சிருக்கு. அதனால அடிப்படை உலோகங்கள் பெரிய அளவில் ஏறலை. இருந்தாலும் அடிப்படை உலோகங்கள் சைனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இறங்கின அளவுக்கு இந்தியாவில ஏன் இறங்கல, அப்படி பெரிய அளவில் இறங்கல. என்ன ரீசன் எடுத்து பார்த்தோம்னா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பலகீனமே $62.90 போனதுனால இறக்குமதியோட காஸ்ட் கூடுறதுனால பேஸ் மெட்டல்ஸ் ஓரளவுக்கு மேல இருந்துட்டு இருக்கு. பட் பேஸ் மெட்டல்ஸோட ஜெனரல் ட்ரெண்ட் இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் வீக் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இதற்கிடையில கிரேட் வெஞ்சர்ஸ் 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறீங்க. தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கும்பகோணம்ல இருந்து அரவிந்த் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் அரவிந்த், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம். சார், நீங்க நேச்சுரல் கேஸ் டெக்னிக்கலா சொல்லியிருந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட நெக் 260, ஹெட் 277 சொல்லியிருந்தீங்க நீங்க உங்க அவுட்லுக்ல. அதே மாதிரி அந்த 260 பிரேக் பண்ணோம், நல்லா கீழே நல்லா விழுந்துச்சு. மறுபடியும் அந்த ஹெட் லெவல் 277 உடச்சோம், நல்லா மேல போச்சு. இப்ப ஒன்னும் புரியவே இல்லை. ஏன்னா இப்ப செல் பண்ணவும் பயமா இருக்கு. ரொம்ப உச்சத்துல போகும் செல் பண்ணவும் தப்புன்ற மாதிரி தான் நீங்க சொல்லுவீங்க. நீங்க பை பண்ணவும் பயமா இருக்கு. இப்ப எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பண்ணலாம்? இல்ல ஃபண்டமெண்டலா நியூஸ் குளிர் குறையுது அப்படின்ற நியூஸ் கேட்டு பண்ணலாமா, இல்ல என்ன பண்ணலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும்? அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஹைல எப்பவுமே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் லோல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா மொத்த வரலாறு இல்ல, அந்த குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் ஓபன் ஆனதுனால இருந்து இன்னை வரல மார்க்கெட் ஹை ரேட்ல இருந்தா வியாபாரம் செய்ய வேண்டாம், கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட் நல்ல பாட்டம் ரேட்ல இருந்தாலும் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் எங்க போகும் அப்படிங்கிறது தெரியாது. டெக்னிக்கலாக எடுத்து பார்க்கும்போது நேச்சுரல் கேஸை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சொல்றேன், 318.80 வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் இன்னைக்கு 319.35 மேல இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் பெரிய அளவுலயே இருக்கு 325.80. இதுக்கு மேல இரண்டாவது டார்கெட் நம்ம எய்ம் பண்ண வேண்டாம். இதே 309.30 இறங்கினா மட்டும் 305.77 நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைக்கலாம். மோஸ்ட்லி இன்னைக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். இயற்கை எரிவாயுல நீங்க ட்ரேடிங் பண்றது இப்போதைக்கு பியூரா இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்து வித் ஸ்டாப் லாஸ் பண்றதுதான் பெட்டர் தவிர நீங்களா பொசிஷன்லாம் எடுத்து சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆலோசனை. ஓகே சார், லாஸ்ட் வீக் சந்தை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இந்த கமிங் வீக், அதாவது இந்த வாரம் சந்தையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? இந்த வாரம் சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் முன்னாடி? இந்த வாரம் முக்கியமாக புதன்கிழமை அன்று ஃபெடரல் ஓபன் கமிட்டி மீட்டிங் நடக்க இருக்கு. அதுல முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க இருக்காங்க. என்னன்னா, டிசம்பர் மாதம் $85 பில்லியன் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்ல இருந்து குறைச்சி $75 பில்லியன் பாண்ட் பையிங் ப்ரோக்ராம், $75 பில்லியன் $10 பில்லியன் குறைச்சா மாதிரி. எதனால குறைச்சாங்கன்னா, பொருளாதாரம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறதுனால குறைச்சாங்க. இது மேலும் இந்த மாதமும் வளர்ந்திருக்கா அப்படிங்கறதோட ஒரு அலசல் எடுத்து அதில் இருந்து மார்க்கெட் இறங்குமா அப்படிங்கறது, பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் இன்னும் மேலும் $10 பில்லியன் குறைச்சு $65 பில்லியன் ஆக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு 28ஆம் தேதி எடுக்க இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ஃபெட்டோட சேர்மன் மிஸ்டர் பென் பெர்னாக்கி அவரோட கடைசி காலகட்டம் இதுதான். இதுல இருந்து அவர் விலகிறார், இந்த பதவியிலிருந்து விலகிறதுனால அடுத்து எனட் வர இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாட்டா இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதுதான் முக்கிய செய்தி. இன்கேஸ் அந்த பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் வந்து $65 பில்லியன் குறைக்கிறாங்க, $10 பில்லியன் குறைக்கிறாங்க அப்படின்னா தங்கத்தின் விலை அன்று இறங்கலாம். ஆனால் அதற்கான சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பொருளாதாரம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறாங்க அமெரிக்கால, அதே மாதிரி இப்ப அமெரிக்காவோட பங்குச்சந்தை வீழ்ச்சியா இருக்குன்றாங்க. சோ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதுனால அடுத்த 2-3 நாட்கள் தங்கத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது நல்லது. ஆனால் இந்த வாரம் தங்கத்தோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஆனால் நீங்க இப்ப பார்க்கலாம், வழக்கமா நான் சொல்லுவேன் தங்கமும் வெள்ளியும் ஒன்னாவே இணைஞ்சுதான் போயிட்டு இருக்கும். இந்த வாரம் ஆனா தங்கம் ஏறும், வெள்ளி அந்த அளவுக்கு ஏறாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சென்னையில இருந்து நரசிம்மன் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் நரசிம்மன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. சார் கிட்ட பேசணும். நன்றி நரசிம்மன், உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. இன்னைக்கு கோல்டு சில்வர் எப்படி இருக்கும்? சில்வர் வந்து லாஸ்ட் இதுல இறங்கிச்சு, இப்ப எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் வைக்கிறேன், கேட்டுக்கிறேன் டிவியில. தேங்க்யூ. ஓகே. கோல்டு 29,519 முடிவடைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு மார்க்கெட் ஓபன்ல ஏறதான் ஆரம்பிக்கும். அந்த வகையில 29,597க்கு மேல பை பண்ணலாம். முதல் டார்கெட் 29,712, இரண்டாவது டார்கெட் 29,900 எதிர்பார்க்கலாம். என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது டார்கெட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கும் நடுவுலையும் பாதி தூரம், அதாவது ஒரு 800 பக்கம் மார்க்கெட் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஷார்ட் சைட் செல்லிங் சைட் போச்சு அப்படின்னா 29,386 தான் மார்க்கெட் ஷார்ட். அது கீழே செல்லிங் போனா முதல் டார்கெட் 29,289, இரண்டாவது டார்கெட் வேண்டாம். வெளியே பொறுத்தவரை 45,170க்கு மேலதான் பை மோட். பை பண்ணா பெரிய அளவில் டார்கெட்ல 45,383. இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. 45,400க்கு மேல மார்க்கெட் ஏறுச்சு அப்படின்னா 46,000 வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து டவுன் சைடு எடுத்து பார்த்தோம் 44,657 தான் ஷார்ட்டே இருக்கு. அப்படி போனாலும் பெரிய அளவில் டார்கெட்ல 44,326. இரண்டாவது டார்கெட் வெளியே நிக்க வேண்டாம். நன்றி. ஓகே சார், அதாவது கோல்டு சில்வர் பத்தி சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக கோவையில இருந்து மோகன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் மோகன், கமாடிட்டி சம்பந்தமா உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், நான் கோவையில இருந்து மோகன் பேசுறேங்க. வணக்கம், சொல்லுங்க. சார், இப்ப ஹரிகரன் சாருக்கு ஒரு கேள்விங்க சார். இப்ப வந்து 19+19 அப்படின்னு ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்திருக்காருங்க. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு அனுபவம் உள்ள ட்ரேடர் வந்து ஹெவியா பண்றவருக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். அப்போ ஒரு இனிஷியல் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க வந்து ஹெவியா பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்துல வந்து இனிஷியல் வந்து மினி தான் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நார்மல் புரோக்கரேஜ் விட இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாருன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்குன்னு நான் விரும்புறேங்க. அதாவது ஒரு ட்ரேடுக்கு ஒரு பைக்கு 19, ஒரு செல்லுக்கு 19 சொல்ற இடத்துல 19 ரூபாய்க்கு கீழே ரேட் புரோக்கரேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு சராசரியா 1 பைசா கணக்குல போயிட்டு இருக்கும். அதாவது இப்ப சில்வர் மைக்ரோ கோல்டு பெட்டல்லாம் எடுத்தோம்னா 7 ரூபா 8 ரூபா தான் வரும். அதுக்கு வந்து நாங்க 7 ரூபா 8 ரூபா தான் வாங்குமே தவிர 19 ரூபா வாங்க மாட்டோம். அதனால 19 ரூபாய்க்கு மேல வர்றதுக்கு மட்டும்தான் 19 ரூபா வாங்குறோம். அது கீழே இருக்கிறதுலாம் அதோட விலையில தான் வாங்குறோம். நன்றி. ஓகே, இன்னொரு காலர் வந்திருக்காங்க சார். கோவையில இருந்து மணிகண்டன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கங்க, குருதத் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது சார், ஈக்விட்டி மார்க்கெட்ல முதல் பிஎஸ்சி இருந்துச்சு சார். அது சில தவறுகள் செஞ்சனால என்எஸ்சி வந்துச்சு சார். அந்த மாதிரி இப்ப நம்ம இதுல கமாடிட்டில எம்சிஎக்ஸ் இருக்கு. அத மாதிரி இன்னொரு இது ஏதாவது ட்ரேடிங் இது இருக்கான்னு கொஞ்சம் தெரியும். அதாவது வந்து ஈக்விட்டி மார்க்கெட் ஆரம்பிச்சப்ப பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தை உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய அளவுல இல்ல அந்த காலத்துல. இன்னைக்கும் உலக அளவில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தைகள் வரலாறு எடுக்கும் 40-45வது இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது அந்த பிஎஸ்சி என்எஸ்சியும் சொல்ற கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருடங்கள் பழமை வாய்ந்தது. என்எஸ்சி தான் இப்போ ரீசெண்ட் ஒரு 10-15 வருஷத்துல ஆரம்பிச்சது. ஆனால் எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சு 2003 நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. 2009லயே நம்பர் 3 உலக அளவுல நம்பர் 3 எக்ஸ்சேஞ்சா வந்தது. அது வந்து நம்ம ஊர்ல சொல்ல அமெரிக்காலே ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்று எடுத்து பார்த்தோம்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் முதலிடத்துல 2013ஆம் ஆண்டு டேட்டா ரிலீஸ் ஆனதுல எடுத்து பார்த்தோம்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் முதலிடத்துல இருக்கு. காப்பருக்கும் கச்சானிக்கும் 2வது இடத்துலயும் இயற்கை எரிவாயுக்கும் 3வது இடத்துலயும் உலக அளவுல இருந்துட்டு இருக்கு எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அப்படி இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் இந்திய பொருளாதாரத்தை ஜிடிபியில 1.45% வந்து பங்கேற்றிருக்கு. அப்படிங்கறதுனால
கமாடிட்டி சந்தைக்கு எதுவும் பாதிப்பு வந்தால் இந்திய பொருளாதாரம் 15 to 20 வருடம் பின்தங்கும் அப்படிங்கறதும் முக்கியமான செய்தித்தாள்கள்ல ஆங்கில செய்தித்தாள்கள் நம்ம சமீப காலத்துல படிச்சிருக்கோம். நீங்க அதை ரெஃபரன்ஸா எடுத்து பார்க்கலாம். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கோவையிலிருந்து ராஜுன்றவர் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ராஜு, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். சார் நான் இ கோல்டு அண்ட் இ நிக்கல் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் சார். அதற்கு விற்று அதுக்கு உண்டான பணம் எனக்கு கிடைக்குங்களா? எப்ப கிடைக்கும் சார்? வாய்ப்பு இருக்கு. ரைட். அதாவது NSCL நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச்ல கடந்த 6 மாதமா நிறைவேறும் பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லா செய்தித்தாள்களும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த இஷ்யூ கவர்மெண்ட் எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே இருந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் எடுத்து அவங்க இந்த கோர்ட் கேஸ் இந்த மாதிரி நிலவரத்துல போயிட்டு இருக்கிறதுனால. ஆனால் அரசாங்கம் எதுக்கு இதை கைப்பற்றி இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் முதலீடு அவங்க கை கரெக்டா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால கொஞ்சம் டிலே இருக்கும். ஆனால் பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா வருங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அது எந்த வித மாற்றமும் இல்லை. நன்றி. ஓகே சார். சார், இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ் 3வது ஆண்டு முடிந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் கிரேட் வெஞ்சர்ஸ் தரப்புல இருந்து தரக்கூடிய சலுகைகள் அது மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இது வரைக்கும் வந்ததுக்கு சொல்லுமோ வரப்போறது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வரப்போறதையும் சொல்லுங்க. அதாவது கிரேட் வெஞ்சர்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்தியாவில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்னு என்னன்னா லைவ் பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட கணக்கெடுப்பு அந்த நொடிக்கு அந்த நிமிடத்துக்கு என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா லெவல்ஸ், அதாவது ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு ட்ரேடர் மார்க்கெட்ல பொதுவா போய் என்ன பண்றோம் ஏது பண்றோன்னே தெரியாம பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ட்ரேட் பண்ணி இல்லைன்னா இவங்க இஷ்டத்துக்கு பிளைண்டா கண்மூடித்தனமா வியாபாரம் பண்ணி பெரிய அளவில் நஷ்டமாகிறது அப்படிங்கிறது இங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆகாது. என்ன காரணம்னா தினைக்கும் காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் 10:15 மணிக்கு ஒரு கணக்கு எடுத்து 10:16க்கு எங்களோட பேக் ஆஃபீஸ் அவங்க எங்க இணையதளத்துல போய் பார்த்துக்கலாம். கிளைண்ட்ஸ் எல்லாருமே அதுல கிளியரா என்னென்ன எந்த ரேட்டுக்கு வாங்கணும், இதை விட நான் இப்ப டிவில காட்டக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை விட 10:15 மணிக்கு மிக துல்லியமான அளவுகள் வரும். அதை பார்த்து வியாபாரம் பண்ண நஷ்டம் அப்படிங்கறதே இல்லை. இதுவும் இந்தியாவில் கிரேட் வெஞ்சர்ஸ் தான் ஒரே நிறுவனம் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுல பெருமை. மூன்றாவது விஷயம் எடுத்து பார்த்தோம்னா இந்த 2-way இன்டராக்டிவ் SMS அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவங்களோட பேலன்ஸோ இல்ல ரேட்டோ எதுவுமே நீங்க போன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. மொபைல் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு மெசேஜ் தட்டினா 30 நொடியில உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். அதுக்கு பெரிய அளவு 2 ரூபா 3 ரூபா சார்ஜ் ஆகாது. உங்களுக்கு 20 பைசா 10 பைசா சார்ஜ் ஆகும். அதுதான் ஆகும். அது மட்டும் இல்லாம கிரேட் வெஞ்சர்ஸ் தான் ஒரே நிறுவனம், கமாடிட்டிக்கு தனித்துவம் வாய்ந்த நிறுவனம். இந்த தமிழகத்தில் கிளைகள், அதாவது சொந்த ஓன் பிரான்ச்சஸே 12 முக்கிய இடத்துல இருக்கு. கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், திருச்சி, மதுரை எல்லா ஊர்லயும் இருக்கு. அதே மாதிரி பிரான்சைசிஸ் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 132 பிரான்சைசிஸும் இருக்கு. ஸோ தமிழகத்துல இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்க நிறுவனம் அப்படிங்கிறதுனால இட்ஸ் வெல் அண்ட் குட். அது மட்டும் இல்லாமல் புதிதாக எடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு சலுகைகள் சேவைகள் சார்ஜ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சார்ஜ் கொடுத்துருக்கோம். இவ்வளவு சலுகைகள் சேவைகள் கொடுத்துட்டு இருக்க இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பின்தங்குற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா புரோக்கரேஜ் கமிஷன்ஸ் புதிதாக வரக்கூடியவங்க கரெக்டா மேக்கப் பண்ண முடியல. மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டை விட புரோக்கரேஜ் நிறைய ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டென்ஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதிதாக February 1 முதல் ஒரு பை ஒரு செல், ஒரு பை பண்ணா 19 ரூபாய், ஒரு செல் பண்ணா ஒரு ட்ரேடுக்கு வெறும் 19 ரூபாய் மட்டும் அறிமுகப்படுத்திருக்கு. அதற்கு கீழே இயற்கையிலே 1 பைசா கணக்கு வச்சு அதற்கு கீழே சார்ஜ் ஆகக்கூடியது. இப்ப சில்வர் மைக்ரோ பெட்டல்லாம் எடுத்தா 7 ரூபாய் 8 ரூபாய் ஆகும். அதுக்கெல்லாம் அதனோட விலை 7 ரூபாய் 8 ரூபாய் சார்ஜ். மற்ற எல்லா கமாடிட்டிஸ்க்குமே வெறும் கோல்டு மெகாலாம் பண்ணா சாதாரணமா 2000 வாங்குற இடத்துல இப்ப வெறும் 40 ரூபாய் தான். 38 ரூபாய் ஒரு பைக்கு 19, ஒரு செல்லுக்கு 19. அந்த அளவுக்கு விலையை குறைச்சிருக்கு. ஆனால் இதுல எனக்கு பர்சனலா இருக்கக்கூடிய பயம் என்னன்னா அதிகமா வியாபாரம் செஞ்சு பெரிய நஷ்டமாக வேண்டாம். கரெக்டா போக்கஸ் பண்ணி உங்களோட லாபத்தை எடுத்துட்டு வெளியாகும். ஆனால் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை குறைச்சிக்கிட்டு நீங்க லாட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 10 ரூபாய் வேணும்னா ஒரு லாட்டை போட்டு 10 ரூபாய்க்கு பதிலாக 2-3 லாட்டை போட்டு 10 ரூபாய்க்கு ஒரு 3 பாயிண்ட்ல எடுத்துட்டு வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பிரைஸை குறைச்சிக்கிறது நல்லது நடத்துல. நன்றி. ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க நாகராஜன். சார் நான் புதுசா இந்த சந்தைக்குள்ள வரலான்னு இருக்கிறேங்க. ஹலோ
வணக்கம், சொல்லுங்க. புதுசா சந்தைக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கறீங்க, சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? வரணும்னு எதிர்பார்க்கிறேன். கோயம்புத்தூர் பிரான்ச்ல நான் இதுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தேங்க. பணம் கட்டினா மட்டுமே அதனுடைய சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1 மாசம் ட்ரைனிங் எடுங்க, பேப்பர் ஒர்க் பாருங்க அப்படின்னாங்க. என்னுடைய வேலையை விட்டு போட்டு பகுதி நேரமா அங்க போய் உட்கார முடியாது. எனக்காக சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு என்னோட வேலையும் பார்க்க முடியும். பணம் செலுத்தி பேர் பண்ற மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு பணம் செலுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறேன். இது உங்களால செஞ்சு கொடுக்க முடியுங்களா? பயிற்சி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய அளவுல 1 மாத காலம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 3 நாட்கள் 5 நாட்கள் கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு போய் அந்த அளவுகளை மட்டும் பார்த்தாலே அவங்க என்ன எதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. டெக்னிக்கல் சார்ட் கொடுப்பாங்க. அந்த சார்ட்ல அதுவே எங்க பை எங்க செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் ஆரோ மார்க்கும் கொடுத்துரும், அம்புக்குறியும் கொடுத்துரும். அதை பார்த்து செஞ்சாலே நீங்க போதும். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நீங்க ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் ப்ராசஸ் பண்ணி இருக்க இடத்துல நாங்க இலவசமாக சாஃப்ட்வேர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்ட் தான். அது அப்படி உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு வார காலத்துக்கு இலவசமாக அந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறோம். ஜஸ்ட் வியூ பண்ணி நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா எங்க கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஓரிரு வாரங்கள்ல திருப்பூர்ல பெரிய அளவுல கருத்தரங்கம் நடக்க இருக்கு. அந்த கருத்தரங்கம் நீங்க பங்கு கொண்டீங்கன்னா நீங்க புதுசா வரவங்க கண்டிப்பா ஈஸியா எல்லா விஷயங்களும் நீங்க கத்துக்கலாம். நன்றி சார். இன்னும் ஒரு வாரத்துல திருப்பூர்ல செமினார் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அதாவது கடந்த வாரம் பாண்டிச்சேரியில நடந்தது, அதனுடைய அவுட்கம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. புதுவையில் மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா ஒரு 700-800 பேர் தான் கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்றவங்க இருப்பாங்க. அதுல 380 பேர் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஹோட்டல் அதித்தியில நடந்தது. பெரிய அளவுல வருகை இருந்தது. அது வரவேற்புக்கு அந்த வருகைக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிற மறுபடியும் அந்த மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுவையில் எங்க அலுவலகமும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இருக்கு. இதுல இந்த 19 ரூபாய் ஒரு பை ஒரு செல் அப்படிங்கிற அங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு முதல் முறையாக. தாராளமா நீங்க பயன்பெறலாம். ஓகே சார். ஒரு காலம் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து முத்துன்னு. வணக்கம் முத்து, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், நான் சேலத்துல இருந்து எக்ஸ்பிரஸ் முத்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நான் ஈக்குவிட்டி தான் அதிகமா செய்வேன். சேலத்துல சார் பிரான்ச் ஓப்பனுக்கு நான் கலந்துருக்கேன். வேற ஒரு கமாடிட்டி பிரேக்கிங் ஆபீஸ்ல செஞ்சேன். பட் குரூட் ஆகுது 5-6 பாயிண்ட் புரோக்கரேஜ் போகுது. சார் 1919 ப்ரோக்ராம் ஆனதுனால புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் சார் நானு வெள்ளிக்கிழமை. நன்றி நன்றி முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஓகே சார். அதான் அதாவது இந்த வாரம் கம்மிங் வீக்ஸ்ல வரக்கூடிய திருப்பூர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா செமினார். அதுல முக்கியமான விஷயங்கள் போக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஏன்னா புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்களும் அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த செமினார்ல பொதுவா என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லி தருவீங்க, அதை பற்றி சொன்னீங்கன்னா நிறைய பேர் உள்ள ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது திருப்பூர்ல எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு கமாடிட்டிக்கு கிரேட் வெஞ்சர்ஸ்க்கும் ஆஃபீஸ் இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் ஆச்சு அங்க செமினார் நடத்தி. மறுபடியும் இப்ப போய் நடத்தினா கண்டிப்பாக நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த 19 ரூபாய் சலுகை அப்படிங்கிறது பெரிய அளவில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எடுத்து பார்க்கும்போது புதிதாக வரக்கூடியவங்க தாராளமா அதில் கலந்துக்கலாம். நாள், இடம், நேரம் எல்லாமே இந்த வாரத்தில் கண்டிப்பாக இதே தொலைக்காட்சியில் சொல்ல இருக்கு. அதுல நியூ கமர்ஸும் சரி, ஏற்கனவே ட்ரேட் பண்ணி நஷ்டம் அடைந்தவங்க, அதாவது ஒரு 600-700 பேர் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் ட்ரேட் பண்ணக்கூடிய புதுவையில் 380 பேர் கிட்டத்தட்ட 65% அன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அதுல பாதி பேர் ட்ரேடிங் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பாதி பேருக்கு இன்னமும் நஷ்டம் அப்படிங்கிற அடைஞ்சிட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணி அவங்க எல்லாருமே ஃபைன் நம்ம விட்டதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு வர வச்சிருக்கு. அதே மாதிரி திருப்பூர்லயும் கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார். சார் இப்போ பொதுவா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல ஜெனரலா ஒரு இன்வெஸ்டர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தவறு என்ன, அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து கல்பனா கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் கல்பனா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ சார், நான் குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார், உங்ககிட்ட பேசணும் சார். நான் இப்போ ரேட் கிளைண்ட் தான் சார். நான் இப்போ காப்பர் ஒன்னு போட்டிருந்தோம் சார், 3 லாட் போட்டிருந்தேன் நான். அது இப்ப பைல வாங்கியிருந்தேன் சார். 477.60 வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு லாட் லாஸ்ட் வீக் 14,000 லாஸ்ட்ல வெளியில எடுத்துட்டேன் நான். என்ன இவ்வளவு நாள் வச்சிருக்காது, என்ன பண்றது, பைல போயிட்டு திருப்பி செல்லுல இறங்கிடுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்ப ஓபன் பொசிஷன்ல வச்சிருக்கேன் சார் நானு. இப்ப நீங்க வேற புரோக்கரேஜ் எல்லாம் வேற கம்மி பண்ணிருக்கீங்க. நான் திரும்பி தொடர்ந்து பண்ணலான்னா
எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட நான் அதுல போடுறது. இப்போ அது அப்படியே அது அந்த பொசிஷன் கால் அப்படியே வச்சதுனால எனக்கு மேற்கொண்டு பண்ணதுக்கும் எனக்கு பயமா இருக்கு. அதாவது கல்பனா லைன்ல இருங்க. நீங்க பொசிஷன் அப்படிங்கிற எதுக்காக எடுத்தீங்க? கிரேட் வெஞ்சர்ஸ்லாம் அளவுகள் அழகா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதை பார்த்து நீங்க வியாபாரம் செஞ்சு கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா இந்த அளவு பிரச்சனையே வந்திருக்காது உங்களுக்கு. இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து நான் பை போட்டிருந்தேன். பார்த்தா செல் இறங்குச்சுன்னு சொல்லிட்டு சரி அதை 7,000 கட் பண்ணிட்டு திருப்பி செல்ல போனா ஒரே செகண்ட் அது திருப்பி பைல போயிடுச்சுங்க சார். திருப்பியும் 7,000 லாஸ்ல பண்ணிட்டு அதை எஜிங் போடலாம்னு சொல்லிட்டு செகண்ட் கான்ட்ராக்ட்ல போட்டேன். அதுதானே உண்மை? என்னங்க சார்? அளவுகள் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணல, அதுதானே உண்மை? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த அளவு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன உடனே அது அப்படியே ட்ரெண்ட் மாறுச்சுங்க சார். அதுதான் சொல்றேன். மாறின உடனே சரி எப்படியோ நைட்டுக்குள்ள திருப்பி வந்ததுன்னா வெளியே கம்மி லாஸ்ட்ல வெளியே வந்துடலாம் ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படின்னு பார்த்தா அது போகவே இல்லை திருப்பியும். அதனால இப்போ நான் பேஸ் மெடல்ஸை பொறுத்த வரையில இப்போதைக்கு மார்க்கெட் வீக்கா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா உலக அளவில் பங்குச்சந்தைகளும் வீழ்ச்சி, சைனாவிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படிங்கறதுனால அடிப்படை உலோகங்கள் தேவைப்பாடுகள் குறைஞ்சிருக்கிறதுனால பேஸ் மெடல்ஸ் விலை குறைய ஆரம்பிக்கலாம். அந்த வகையில காப்பரும் குறைய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா 455 மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இன்னைக்கு எடுத்தோம்னா 454.10 கீழே மார்க்கெட் இறங்குச்சுன்னா நீங்க அந்த பையை விட்டு வெளியேற்றி இன்ட்ராடேல கூட ஒரு 3 லாட்டை ஷார்ட் போட்டுக்கோங்க. முதல் டார்கெட் 452.75, ரெண்டாவது டார்கெட் 450 இருக்கு. சோ நீங்க தாராளமா 452.75 இருக்கு நீங்க வெயிட் பண்ணி வெளியாகலாம். இதே வந்து நீங்க அந்த பையை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா 456.80க்கு மேல ஏறினா மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. அப்படி போனாலும் முதல் டார்கெட் 458.20 நீங்க வெளியாகிறதுனால அதுக்கு மேல நீங்க பையை வச்சுக்க வேணாம் பாப்பாங்க. ஓகே சார், இப்போ அதாவது மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க வந்து பொதுவா செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல பொதுவா செய்யக்கூடிய வரவங்க தவறுங்கிற வரதுக்கு முன்னாடி என்ன தவறு செய்வாங்க அப்படின்னா, நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பார்த்துட்டு ஃபைன் மாதம் இதுல 10% வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இவங்க உடனே போயிட்டு 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கி எடுத்து வந்து போடுறது, இல்லைன்னா நகை அடமானம் வச்சு எடுத்து வந்து போடுறது, ரொம்ப சிறுக ஒரு 5 ஆண்டுகள் சேர்த்து வச்சு ஒரு 1 லட்சத்தை எடுத்து வந்து போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். உபரி பணம், அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம் 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ முதலீடு செய்து அதில் ஒரு வியாபாரத்தை நிதானமா கத்துக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போட இறங்கினால் நல்லது. இதுல அப்படி செஞ்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு மற்றவங்களுக்கு இந்த கடன் வாங்கினால் அதுக்கு வட்டி கட்ட வேண்டிய கமிட்மெண்ட் மாதம் இல்லை அப்படிங்கறதுனால சைக்காலஜிக்கலா கொஞ்சம் ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுவீங்க. அதனால வந்து லாபம் அடையறதுக்கான வாய்ப்புகள் நிதானமும் கிடைக்கும். அதே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய தவறுகள், இப்ப முந்தின நேரம் கல்பனா அப்படிங்கிறவங்க பொசிஷன் கால் எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி பொசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அன்னன்னைக்கு வியாபாரத்தை முடிச்சுட்டு பைசல் அன்னன்னைக்கு இன்ட்ராடே பைசல் முடிச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேரி ஃபார்வர்ட் கண்டிப்பா பண்ண இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்ட்ராடேலயே முடிச்சுக்கோங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் 19 ரூபாய் புரோக்கரேஜும் குறைச்சதுனால நம்பர் ஆஃப் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு 10 க்ரூட் ஆயில்னா 15 பாயிண்ட் வெயிட் பண்ண 10 பாயிண்ட் வெயிட் பண்ண இடத்துல இப்ப 4 பாயிண்டே நீங்க வெளியாகலாம். சோ 2-3 லாட்டை போட்டு 4 into 3 12 ரூபாய் எடுத்துட்டு வெளியாகிறது நல்லது. ஓகே சார், இவ்வளவு நேரம் இன்றைய நிகழ்ச்சியில வந்து கமாடிட்டி சந்தை குறித்து பல தகவல்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.